ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி புல்லிஷ் மார்க்கெட்னா பேரிஷ் மார்க்கெட்னா என்ன? புல்லிஷ் மார்க்கெட்டு சிம்பிள். ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து மேலே போகும்போது அதை வந்து புல்லிஷ் மார்க்கெட்னு சொல்கிறோம். அண்ட் கீழே போகும்போது அதோடைய பேர் வந்து பேரிஷ் மார்க்கெட்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு விஷயமும் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறதுன்னா அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது, அண்ட் வந்து பார் அண்ட் லைன். இந்த 3 விஷயத்தை பற்றி இருக்கும்போது மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சப்போர்ட் லெவல் அண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதில் எப்போ நம்ம பை பண்ணணும், எந்த நேரத்தில் நம்ம பை பண்ணணும், இல்லை எந்த நேரத்தில் செல் பண்ணுன்றது தான் இந்த சப்போர்ட் லெவலும் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் நம்மளுக்கு சொல்லிப்பாங்க. இந்த டெக்னிக்கல் அனாலிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் கற்றுக்கலாம், அதுக்கு நிறைய கோர்ஸ் இருக்குது. பட் வந்து ரொம்ப கஷ்டம்தான். மற்ற ஃபண்டமெண்டல் அனாலிஸ் மாதிரியோ இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் அனாலிஸ் மாதிரியோலாம் நம்ம ஈஸியாக இதை தெரிஞ்சுக்க முடியாது. கண்டிப்பாக டெக்னிக்கல் அனாலிசிங் வந்து ஒரு கோர்ஸ் நம்ம கற்றுக்கினதுக்கப்புறம் அண்ட் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது மட்டும்தான் இதை தெரிஞ்சுக்க முடியும். அதிகமாக நிறைய பேர் தாட் வந்து என்னென்னா, சார் நான் இன்வெஸ்ட் மட்டும் பண்ணுறேன் சார், நீங்கள் எதுவுமே எனக்கு கற்றுலான்னு தர தேவையில்லைன்றவங்களுக்கு ஓகே. பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றது தான். எதுக்கு இன்னொருத்தங்கிட்ட வந்து நம்ம பணம் கொடுக்கணுன்ற கான்செப்ட் தான், சரிங்களா? இப்போ எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா என் மேலே உள்ள நம்பிக்கையில் வந்து நம்மளுக்கு தராங்க. பட் என்ன இருந்தாலும் அவங்க கற்றுக்கணும் கண்டிப்பாக. அதுக்காகனா இதை நம்ம சொல்கிறது. அந்த கற்றுக்கோங்க, லைஃப் ஸ்டைல் மாற்றுங்க. யாருக்கும் யாருமே எதுவுமே வந்து தெரியாதுன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம எதுவுமே ட்ரை பண்ணுறது கிடையாது. முதல்ல யாரையும் நம்புறதும் கிடையாது. யாரையும் நம்பினாலும் பரவாயில்ல, பட் உங்களை நீங்கள் நம்பி தான் ஆகணும். நம்புங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர்.